ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபஸ்ட்டு நம்முடைய சிஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஈத் முபாரக் சொல்லிடலாம். ஈத் முபாரக் சிஸ்டர்ஸ். இதுதான் நாங்கள் சின்ன பிள்ளைங்களில் இருந்து இந்த பள்ளிவாசலில் தான் குர்ஆன் ஓதி தொழுகையும் தொடங்கி நோன்பு வைத்து தராவீஹ் தொழுது கியாமுல் லைல் தொழுகையும் தொழுது பெருநாள் தொழுகையும் தொழக்கூடிய பள்ளிவாசல் இதுதான். ஒழுக்கத்துடன் கூடிய மார்க்க கல்வி பயில்வதற்கு இது ஒரு சிறந்த இடமா இந்த பள்ளிவாசல் இருக்குது. அடுத்து கடைசி நாள் நோன்பன்று வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி பண்ணினேன். இது எப்படி செய்தோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி உதிரியான சேமியா பிரியாணி வர்றதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். வெஜிடபிள் பிரியாணி பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல, உடனடியாக சாப்பிடணும் போல் இருக்குது. வாங்க நம்ம வீட்லேயும் டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியாவை ஃப்ரை பண்ணணும். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குதேன். அரை குழிக்கரண்டி ஆயில் சேர்க்குதேன். ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருந்த 250 கிராம் சேமியாவும் இதில் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட வறுத்த சேமியாவாக இருந்தால் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். நான் எடுத்துருக்கிறது வறுத்த சேமியா தான். இந்த மாதிரி சேமியாவை ஆயிலில் ஃப்ரை பண்ணினீங்கன்னா தான் உதிரியான சேமியா பிரியாணி நமக்கு கிடைக்கும். எனக்கு இது வறுத்த சேமியா, நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிடுதேன். நெய் சேர்த்து வறுத்தால் மட்டுமே உதிரியான சேமியா பிரியாணி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சேமியா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நெய் எல்லாம் சேமியாவில் அப்சர்வ் ஆகிட்டுது. நெய்யினுடைய ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்குது. 5 மினிட்ஸில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும், இல்லைன்னா குயிக்காக அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கை விடாமலும் கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிடம் கிளறியிருக்கேன். போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சேமியா ஃப்ரை பண்ணின அதே கடாயில் 1 டீஸ்பூன் கீ வைக்குதேன். 1 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதுக்கு வெஜிடபிள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். அரை கப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அரை கப் கேப்ஸு, அரை கப் பட்டாணி, அரை கப் கேரட், அரை கப் பீன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் கேப்ஸும் சேர்க்கலாம். பட்டை 1 இஞ்சி, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 தண்டு பிரியாணி இலை, இதையும் இதில் சேர்க்கணும். இது ஆயிலையே நீங்கள் சேர்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் வெங்காயம் கேப்ஸ் போட்ட பிறகு ஏலக்காய், பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம், தீஞ்சிடக்கூடாது. 1 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கிளாஸி ஆகணும். லிட் போட்டு மூடி வைக்கலாம். 1 மினிட் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓரளவு கிளாஸி ஆயிட்டுது வெங்காயம். இந்த டைமில் எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்க்குதேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு நல்லா கிளறி விட்டு 1 கப் தண்ணீர் ஊற்றி வெஜிடபிள் கொஞ்சமாக வேகட்டும். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் எல்லாமே 5 மினிட்ஸ் வேகட்டும். இதே வெஜிடபிள் சேமியா பிரியாணியை குக்கரில் செய்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் கூலாயிரும். உதிரியான வெஜிடபிள் சேமியா பிரியாணி கிடைக்கணும்னா இந்த மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். வாவ், நல்ல ட்ரை ஆகிட்டுது. வெஜிடபிள்லாம் ஓரளவு வெந்துட்டுது. இந்த டைமில் மசாலா சேர்த்துட வேண்டியது தான். அது என்னெல்லாம் மசாலாங்கிறத பார்க்கலாம். 1½ டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி பவுடர். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிரியாணி பவுடர், அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேஸ்டியான மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஆயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
மல்லிக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, புதினா கீரை ஒரு கைப்பிடி அளவு. எந்த பவுலில் சேமியா அளந்தனோ அதே பவுலுக்கு ஒரு பவுல் தண்ணீர் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் இதில் ஊற்றிட வேண்டியதுதான். தண்ணீருக்கு தேவையான உப்பு சேர்க்குதேன். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். பிரியாணின்னு வரும்போது ரம்ப இலையும் ஒரு இலை சேர்த்துக்கிடுங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து அரை கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்குதேன். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து லிட் போட்டு மூடி வைக்கலாம். கொதி வரட்டும், அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் சேமியாவை சேர்க்க வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணின சேமியா எல்லாத்தையும் சேர்க்குதேன். சேமியாவை சேர்த்ததுமே ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கணும். ஒரு முறை அடி வரைக்கும் நல்லா கலந்து விடணும். பாருங்கள், ஓரளவு தண்ணீர் நிற்குது. லிட் போட்டு மூடி வைக்கலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், தண்ணீர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சேமியா அப்படியே வெந்து அப்படியே மேலே வந்துட்டுது. லைட்டாக ஒரு பிரட்டிக்கலாம். சேமியா போட்டதுமே தண்ணீர் இறுகிரும். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியான வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இந்த டைமில் மீண்டும் ஒரு டீஸ்பூன் கீ வச்சுக்கலாம், அதே ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே ஒரு பிரட்டிட வேண்டியதுதான். மீண்டும் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் முடிஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணிட்டேன். வாவ், நல்லாவே செட் ஆகிட்டுது. பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டுது. உதிரி உதிரியான பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி நல்லாவே செட் ஆகிட்டுது. கொஞ்சமாக புதினா கீரை மல்லிக்கீரை வச்சு அடுத்து இதுக்கு தாளித்து கொட்டினீங்கன்னா அதிக ஃப்ளேவராகட்டும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா பிரியாணி. ஒரு தடுக்கா பேனில் 4 டீஸ்பூன் நெய் ஊற்றி 50 கிராம் கேஷ்யூ போட்டு ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ணி எடுக்குதேன். இதை இப்படியே இந்த சேமியா பிரியாணியில் சேர்த்துடலாம். அதிக ஃப்ளேவராக இருக்கும். கேஷ்யூ உங்களுக்கு விருப்பமானால் சேர்த்துக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்த பிறகு ஒரு முறை கிளறி விட்டு பரிமாற வேண்டியதுதான். உதிரி உதிரியான இந்த பிரியாணியை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டுது. 10 மினிட்ஸில் வெஜிடபிள் சேமியா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம எஸ்கே கிச்சனில் ஹெல்த்தியான சேமியா பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.